Hi everyone, welcome back to my channel Tamilin AI. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Perplexity AI அப்படின்ற டூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டூல்ல வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதும், இந்த டூல் வச்சு ஒரு டெமோ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றதும் அப்படின்றதும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இல்லாம இந்த Perplexity ஏஐ டூல வந்துட்டு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா எப்படி கெட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பர்ப்ளெக்சிட்டி ஏஐ டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்லிடுறேன். ஸோ இது வந்துட்டு ChatGPT மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு ஏஐ டூல் தான். ஆனா அதுல இருக்க அட்வான்ஸ்டு எல்எல்எம் எதுவும் இதுல யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? அதுல ஒரு மினிமல் லெவல் ஆஃப் எல்எல்எம்ஸ் யூஸ் பண்றாங்க. ப்ளஸ் வந்துட்டு அதுல இருக்க மாதிரியே நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதுல ஒர்க் ஆகும். அது இல்லாம இதுல ஒரு ப்ராம்ப்ட் குடுத்து ஒரு வெப்சைட் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வர நெறைய அ ஏஐ டூல்ஸ் ஏஜென்டிக் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நெறைய விஷயம் பண்றாங்க. ஸோ இதுவுமே அது அது மாதிரியான சிமிலர் ஒரு டூல் தான். பட் என்னன்னா, இதுக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா குடுக்குறாங்க. இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஏர்டெல்ல 2 ஜிபி பெர் டே பிளான் டேட்டா பிளான் போடும்போது, ஸோ இந்த இது ஃப்ரீயா குடுக்குறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். இது 100% உண்மையான ஒரு விஷயம் தான். அது ஒர்க் ஆகுது எனக்கு. ஸோ அத வச்சு தான் நான் இதுல வந்துட்டு ஒரு டெமோ அ ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கேன். டெவ் பிக்கப் லைன்ஸ் எப்படி ஜெனரேட் பண்றது? அப்படின்ற மாரி நான் இதுல குடுத்துருக்கேன். ஸோ இதுல சிம்பிளா ஒரே ஒரு லைன் ப்ராம்ப்ட் தான் குடுத்துருக்கேன். எனக்கு டெவ் பிக்கப் லைன்ஸ் இருக்க மாரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு குடுத்தேன். இது ஒரு 10 மினிட்ஸ் எடுத்தது. ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இன்டர்நெட்ல இருக்க நெறைய வெப்சைட்ல இருந்து டேட்டாஸ் வந்துட்டு பிக்கப் லைன்ஸ் டேட்டாஸ்லாம் எடுத்து கேதர் பண்ணி, அத வந்துட்டு ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட்டா வச்சிருந்து, அப்புறமா ஜேசனா கன்வெர்ட் பண்ணி, அப்புறம் சிஎஸ்வியா கன்வெர்ட் பண்ணி, ஸோ இதுல பேக்ரவுண்ட்லயே எல்லா ப்ராசஸுமே இது சைட் பை சைடு நடந்துச்சு. ஸோ ஓவராலா எனக்கு வந்துட்டு ஒரு HTML ஆ டெம்ப்ளேட்டா வந்துட்டு வித் சிஎஸ்எஸ் ஓட இது வந்துட்டு அழகா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து குடுத்துருச்சு. ஸோ இது வந்துட்டு அ ஓவரால் கரெக்ட்டா எல்லாமே எண்ட் டூ எண்ட் எல்லா ப்ராசஸுமே இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்துட்டு ஜெனரேட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ இதுல மேல பார்த்தீங்கன்னா, ஆப், அசெட், ஸ்டெப்ஸ், சோர்ஸ் அப்படின்ற மாரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப் ஆப்ஷன் தான் இவ்வளவு நேரம் நான் காட்டிட்டு இருந்தது. ஸோ இது வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு அது 10 மினிட்ஸ்ல அந்த இது ஆப் வந்துட்டு ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம லைவா ப்ரிவ்யூ பார்க்கலாம். எப்படி இது இருக்கு அப்படின்றது. அதுதான் இந்த ஆப்ல இருக்கு. இந்த அசெட்ல என்ன இருக்குன்னா, ஸோ நம்மள எப்படி இந்த அ ப்ராசஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த எக்ஸாக்ட் ஃபைல்ஸ்லாம் இதுல இருக்கும். அண்ட் ஓவரால் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஜிப் ஃபோல்டரா இருக்கும். ஸோ அத நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம தனியா லோக்கல்லயே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்னு ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கு. இது ஸ்டெப்ஸ் வந்துட்டு எப்படின்னா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்றதும் இது காட்டுது. பிளஸ் சோர்சஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எந்தெந்த வெப்சைட்ல இருந்தெல்லாம் டேட்டா எடுத்துச்சு. ஸோ அதுக்கான ட்ரேஸஸும் இதுல வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்ப்ளெக்சிட்டியோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். ஸோ இதுல டைரக்ட்டா வந்துட்டு நம்ம கோட வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு ஜிப் ஃபைலா வரும். ஸோ அத வந்துட்டு அன்சிப் பண்ணி நம்ம டைரக்ட்டா அதோட சோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் என்னவோ அது எல்லாமே குடுத்துருப்பாங்க. நம்ம டைரக்ட்டா அத கிளிக் பண்ணி ரன் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் தான். ஸோ என்னோட அடுத்த வீடியோல நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இந்த டைரக்ட்டா இந்த HTML, CSS ஃபைல்ஸ வந்துட்டு எப்படி ஈஸியா டெப்ளாய் பண்றது? இத வந்துட்டு எப்படி ஒரு ஃபிளெட்ஜ் அப்ளிகேஷனா டெப்ளாய் பண்றது? அப்படின்றத வந்துட்டு நான் ஒரு ஈசியஸ்ட் வேல வந்துட்டு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்துட்டு இத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி ஏஐ வீடியோஸ வந்துட்டு ஈஸியா தமிழ்ல தெரிஞ்சுக்க தமிழ் ஏஐ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ கைஸ்.